லோக்கல் மெக்கானிக் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆஃப் ஹெச்பி ஸ்டார்டர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான மெத்தட் இதுதான். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வேறு யாரும் சொல்லிக் கொடுத்துருப்பாங்களேன்னு எனக்கு தெரில. சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல, சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட்டு செய்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மெத்தடில் செஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 5 மெட்டீரியல் இருந்தால் போதும். நம்ம ஸ்டார்டர் நம்மளே செஞ்சிடலாம். ஒரு ஆஃப் ஹெச்பி ஸ்டார்டர் ஃபஸ்ட்டு ஒரு எம்சிபி எடுத்துக்கோங்க. நான் ஆஃப் ஹெச்பி அப்படின்றதுக்காக ஒரு 10 ஆம்ஸ் எம்சிபி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அது ஒரு 5 ஆம்ஸ் எடுத்தால் போதும். அதாவது 5 ஆம்ஸ் தான் ரொட்டீனாக எடுத்துகிட்ருக்கும். 10 ஆம்ஸ் அப்படிங்கும்போது 10 ஆம்ஸ் போயிடுச்சு அப்படின்னா இது ட்ரிப் ஆகிடும். 10 ஆம்ஸ் போகுது அப்படின்னா வைண்டிங் வந்து பல்ஜ் ஆகிடும் அதுக்கு மேலே போட்டான். அதுக்காக நான் இந்த 10 ஆம்ஸ் எம்சிபி வந்து எடுத்துக்கிறது. அடுத்து கெப்பாசிட்டி நார்மலாக ஒரு ஆஃப் ஹெச்பி அப்படின்னு கணக்கு வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 30 ஆம்ஸ்க்கு மிஓபி 30 மிஓபி கெப்பாசிட்டி இருந்தால் போதும். அதுக்காக நான் அந்த 30 மிஓபி கெப்பாசிட்டி எடுத்திருக்கேன். இல்லை எனக்கு வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த 30ன்ற நீங்கள் ஒரு 36 மிஓபியாக எடுத்துக்கோங்க. வோல்டேஜ் வந்து 200 கீழே இருக்குது, ஒரு 180 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 30 மிஓபி எடுத்துக்கலாம் தாராளமாக. 36 மிஓபி தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்ற பஸ்ஸில் இந்த 240 விட அதிகமாக இருக்குது, 240 விட அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு 20-25 மிஓபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயமும் நம்ம எதை பார்க்குறோம் அப்படிங்கிறது பொறுத்தா இருக்குது. அதுபோக ஒரு கனெக்டர் அப்படின்னா டெர்மினல் பாக்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக சும்மா எந்த அளவுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக தேவையான ஒரு ஒயர், எனக்கு இப்போதைக்கு இந்த அளவுக்கு ஒயர் இருந்தாலே போதும், நான் ஸ்டார்டர் ரெடி பண்ணேன். அதுபோக ஒரு இண்டிகேஷன் லேம்ப். இந்த லேம்ப் எதுக்கு அப்படின்னு கணக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா மோட்ரு ரன்னிங்கில் இருக்கும்போது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதுக்காக தான் இந்த லேம்ப். ஆக்சுவலாக புஷ் பட்டன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா புஷ் பட்டன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்னும் நம்மளோட காஸ்ட்டை கொஞ்சம் அதிகமாகும். காஸ்ட்டை ரொம்ப சிம்பிளாக முடிக்க தான் இந்த சிம்பிளாக எம்சிபி யூஸ் பண்ணியிருக்கோம். எம்சிபி யூஸ் பண்ணி ஒரு புஷ் பட்டன் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பே கிடையாது. ஆனால் சிம்பிளாக யூஸ் பண்ணுறதுக்காக நான் வெறும் எம்சிபி மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட டயராம் சிம்பிளான டயராம். எனக்கு தேவையான அளவுக்கு கேபிள் சர்க்யூட் டயக்ராம் இருக்கிற அளவுக்கு நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இதில் உள்ள மாதிரி இந்த நியூட்ரல் டு நியூட்ரல் கனெக்ஷன் வந்து டைரெக்டாக கொடுத்துடலாம். வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்ற கனெக்ஷனுக்கும் என்லேருந்து இந்த பிக்கு வந்து கொடுக்குறோம். என்னன்றது நியூட்ரல்லேருந்து இந்த பின்றது கலர் ப்ளூ அப்படின்ற அந்த கலரை மென்ஷன் பண்ணுறது. இந்த பியை வந்து ஃபுல்லாக நான் டைப் பண்ணிடுறேன். அதுபோக இந்த எம்சிபியை நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். எம்சிபி வந்து நல்லா இப்படி 2 சைடு லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு கேப் கிடைக்குது தெரியுங்களா, இதில் தான் ஒயர் விட்டு இந்த கேப் ஆக்சுவலாக இந்த கேப் வழியாக தான் நம்ம ஒயரை வந்து உள்ளே விட்டு டைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 2 சைடு லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிட்டுனா அந்த கேப் கிடைக்குது பாருங்கள், அந்த கேப்பில் தான் நம்ம ஒயரை உள்ளே ஃபில் பண்ணணும். ஆக்சுவலாக எம்சிபியோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஆஃப் இது ஆன் அப்படின்ற அளவு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆஃப்ன்ற பக்கம் வந்து நம்ம கீழே கரெக்டாக இந்த ஹோலில் உள்ளே போகிற மாதிரி கரெக்டாக அந்த ஹோலுக்கு உள்ளே போகிற மாதிரி வச்சு டைட் பண்ணிக்க வேண்டியதான். இதே மேல் பக்கத்தில் இந்த நியூட்ரல் ஒயருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸோட ஒயருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வச்சு கனெக்ஷன் கொடுத்து டைப் பண்ணிக்கிறோம். அடுத்து இதில் உள்ள இப்படி பின்னாடி லிவர் ஒன்று இருக்கும், அதை வச்சுன்னா கரெக்டாகிடும். இப்போ இந்த ஃபேஸில் உள்ளதை எடுத்து ஃபேஸ் லைனில் வர்றதை எடுத்து கொண்டு போய் எம்சிபி கொடுக்குறோம். கரெக்டாக பாருங்கள், எம்சிபி கொடுத்து டைப் பண்ணிடுறோம். இதுக்கப்புறமே ஃபேஸ் லைனில் நம்ம எதுவும் எடுக்கிறதில்ல, டைரெக்டாக அதுக்காக டைப் பண்ணுறோம். இந்த எம்சிபி இருக்குது தெரியுங்களா, எம்சிபிலேருந்து வர்ற லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர் ஃபேஸுக்கு கொடுக்கும். எம்சிபிலேருந்து வருது பாருங்கள் லைன், இதை வந்து டேரெக்டாக இந்த ஆர்ன்ற லைனில் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமே டேரெக்டாக நம்ம கெப்பாசிட்டர் எடுத்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இது வந்து 36 மிஓஎஃப்டி கெப்பாசிட்டர், 30 மிஓஎஃப்டி கெப்பாசிட்டர். இப்போ கெப்பாசிட்டர் வந்து ஆருக்கும் ஒய்க்கும் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ஆர்ன்ற ஃபேஸில் வந்து நம்ம ஏற்கனவே இந்த நியூட்ரல் வரக்கூடிய லைனில் வந்து நம்ம ஆர் வந்து அடுத்து பியில் வந்து இதை கொடுத்துட்றோம்.
சரிங்களா. பியில் இதுக்கப்புறமே நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஒய்யில் வந்து நம்ம இதுக்கப்புறமே எதுவும் பண்ண போகிறதில்ல. டைப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமே நம்ம இதுக்கப்புறமே வந்து இந்த இண்டிகேஷன் லேம்பை தான் ஃபிட் பண்ணணும். இதோ இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் இண்டிகேஷன் லேம்ப்பு. இதுக்குள்ளே வந்து வேறு ஒன்றுமே இல்லை. நார்மலாக ஒரு ரெசிஸ்டன்ஸு, அது போக ஒரு லேம்ப் மட்டும்தான் இருக்குது. லேம்பை வந்து இந்த நியூட்ரல் லைன்லேருந்து வரக்கூடிய நியூட்ரலோடையும் நம்ம கெப்பாசிட்டர் கொடுத்துருக்குற இந்த பேஸோடையும் எம்சிபி கொடுத்துருக்குற இந்த 2 பேஸோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமே எல்லா கனெக்ஷனும் கரெக்டாக லூஸாக இல்லாமல் இருக்கா அப்படின்றத கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். கரெக்டாக எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம். இதுக்கப்புறமே நம்ம ஸ்டார்ட்டரை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம நார்மலாக கம்பெனியில் கொடுத்துருக்க ஸ்டார்ட்டருக்கும் நம்ம இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த ஸ்டார்ட்டரை வந்து செக் பண்ணி பார்த்தலாம். கனெக்ஷன்லேருந்து நேராக வரக்கூடிய ஃபேஸ் லைன் வந்து இது, நியூட்ரல் லைன் வந்து இது. பேஸ் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட்டில் லைட் எரியுதுங்களா, இதுதான் பேஸு, இது வந்து நியூட்ரல். நம்ம நார்மலாக பேஸ் லைனை கொண்டு போய் இங்கே எம்சிபியில் கொடுத்துட்டு இங்கே பார்த்தோன்னா கனெக்ஷன் லைன் வருது. ஆனால் இங்கே பார்த்தோன்னா லைன் வந்து வரலை. காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சுவிட்ச் வந்து ஆஃப் ஆகிருக்கு. எம்சிபி சுவிட்ச் வந்து நார்மலாக இந்த லைன் கொண்டு வந்து இங்கே ஆர்ன்ற இந்த ஃபேஸில் கொடுத்துரு ரெட்டுன்ற வயரில். அடுத்து இதில் வந்து கெப்பாசிட்டர் போய் சார்ஜ் ஆகி இந்த பீன்ற ஒயருக்கு எல்லோன்ற இந்த ஒயருக்கு வந்து வந்துருச்சு. இப்போ நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக இங்கேருந்து இங்கே கொடுத்துட்டோம். இண்டிகேஷன் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் கொடுத்துருக்கோம். ஏன்னா லைன் கொடுக்குறப்ப மட்டும்தான் இண்டிகேஷன் லேம்ப் வந்து எரியணும். அதுக்காக தான் நம்ம நார்மலாக நேராக பார்த்திங்கன்னா மோட்டரோட கனெக்ஷன் கொடுத்துட்டோம். மோட்ரு ஓப்பன் பண்ணி ஃப்ரீயாக சுற்றுதான் என்னென்னு செக் பண்ணிக்கலாம். நான் வந்து உள்ளே தண்ணி ஊற்றி ரன் பண்ணுறேன். இந்த சப்மர்சிபிள் மோட்டரை பொறுத்த வரைக்கும் எப்பவும் தண்ணி ஊற்றி ரன் பண்ணணும். ரன் பண்ணி பார்ப்போம் வாங்க. சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன், மோட்ரு பாருங்கள் சுற்றுது. இப்போ ரன் பண்ணும்போதே இது ரெண்டுக்கு இடையில் உள்ள வோல்டேஜ் என்ன அப்படின்றது நம்ம நார்மலாக மல்டிமீட்டரில் பார்த்துடலாம். இது ரெண்டுக்கு இடையில் உள்ள வோல்டேஜ் பார்த்தீங்க வந்து என்னன்னு பார்த்துடலாம். 242 243 ஆவரேஜாக வரக்கூடிய வோல்டேஜ். இப்போ நம்ம மோட்ரு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம வரக்கூடிய நார்மலாக பேஸுக்கு நியூட்ரலுக்குள்ள வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 190. இதே ரெட்டுக்கு எல்லோவுக்கு உள்ள வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 340 350 வருது. ஏன்னா கெப்பாசிட்டி கொடுத்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம் தெரியுங்களா, அதுக்காக தான். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி சிம்பிளான தகவல் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நார்மலாக பம்ப் வந்து ஆஃப் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது இந்த லேம்ப் வந்து எரியவே இல்லை பாருங்கள். இதே இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறமே அந்த லேம்ப் வந்து எரியும் பாருங்கள். நான் ஆக்சுவலாக அப்படி கை வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேஃப்டி பர்பஸ் வச்சுக்கிட்டு தான், அதாவது காலில் நான் செப்பல் போட்டு தான் இதை ட்ரை பண்ணுறேன். நீங்கள் யாரும் செப்பல் இல்லாமலோ எந்த சேஃப்டி பர்பஸ் இல்லாமலோ இதை எதையும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட்டரோட தகவல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை கன்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.